வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு பவர் ஆம்ப் போர்டு ஒர்க் ஆகுதா, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகிற 7265 ஐசி. இந்த ஐசியில் ஒரு சேனல் நல்லாவும் சரியாகவும் ஒர்க் ஆகாத மாதிரி முன்னாடி இருந்துச்சு. ஸோ அந்த ஐசியை வந்து நம்ம எப்படி வந்து செக் பண்ணுறது, இது எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஸ்பீக்கர் அவுட் எடுத்து பார்க்க போகிறோம். இந்த 7265 இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பவர் ஆம்பாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவுக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். முதல்ல வந்து பவர் ஆம்ப் போர்டில் இது மாதிரி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி தின்னரை போட்டு நல்லா சுத்தமாக என்சி தின்னர் தான் யூஸ் பண்ணணும். என்சி தின்னரு கடையில் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு போர்டு கிளீனிங்க்கு பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி தின்னர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த போர்டில் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்து அது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஒரு செக் பண்ணி காட்டுறது தான். இருந்தாலும் ஒரு சேனல் எப்படி இருக்குது, ஒரு சேனல் எப்படி இருக்குன்ற வித்தியாசத்தை நம்ம அதில் பார்க்க இருக்கிறோம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கு ஒயர் எடுத்துருக்கிறேன். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இப்போ இதில் உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் அவுட்டு இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் கிரவுண்டு. இது பாசிட்டிவ் நெகட்டிவ் வோல்ட்டு கொடுக்கறது. இது வந்து இன்புட் ஆடியோ கொடுக்கறது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு, இந்த இடம் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, இல்லை லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதில் கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லைனுக்கு பற்ற வைக்க போகிறேன். இது பாசிட்டிவ் லைனை பற்ற வச்சுட்டேன், கிரவுண்டு பற்ற வச்சுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வோல்டேஜின்ற இடத்துல உங்களுக்கு கிளியராக இது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நான் எடுத்துருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 வோல்ட் உள்ளார போகுது. இதோட 7265 பொறுத்தளவு நீங்கள் வந்து ஒரு டிசியாக, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 24/24 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 26 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 26 யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். இதே 7265 நீங்கள் மினிமம் வோல்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் சப்ளையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 12012 ஆப்ரேட் ஆகும். பட் வால்யூம் வைக்கும்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கரகரப்பு இல்லை திணறல் அந்த மாதிரி விஷயங்கள் வரும். பட் ஆனால் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரு இல்லாமல், அதாவது ஏசி வோல்ட் இல்லாமல் டூயல் சப்ளையாக மாற்றி அதுலேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்கறது, இதில் நீங்கள் வந்து 32 வோல்ட் டிசி வரைக்கும் கொடுக்கலாம். 32, 34 வரைக்கும் டிசி வோல்ட்டு கொடுக்கலாம். ஏசி வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வோல்ட்டு 24, 26 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இதில் இப்போ நான் கொடுத்துருக்கிறது 18 வோல்ட்டுன்னு சொல்லிட்டேன். இதில் வந்து ஸ்பீக்கரு நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கர் டெர்மினல் ஒயர் எடுத்துருக்கிறேன். அதில் பற்ற வைக்கிறதுக்காண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா லெட் அப்ளை பண்ணிக்கிறேன். இது இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனு, அதாவது ரைட் லெஃப்ட்டுக்கு கிரவுண்டு. ஸ்பீக்கர் அவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டு கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்டு எடுத்தாச்சு, இன்புட் வோல்ட்டு கொடுத்தாச்சு. இல்லை ஹீட் சிங் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் சிங் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம ஒரு லேசாக ஒரு 2-3 செகண்டு மட்டும்தான் அதை டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பீக்கரில் நான் கொடுத்துருக்குறேன், ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்கேன், இன்னொரு ஸ்பீக்கரில் கொடுக்கல. நான் வந்து பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ பவர் ஆன் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வோல்ட் இன்புட்டு போயிட்டுருக்கு. இப்போ இதில் கொடுத்துறதுக்கு 2 வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு 2 இருக்கும். இது ஒன்று இருக்கும். இப்போ நான் வந்து இதில் டச் பண்ணேன்னா ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது பார்த்தீங்களா, இதில் டச் பண்ணேன்னா கேட்கல. ஸோ இதில் பண்ணும்போது இந்த ஆடியோ கிரிட்டு செக்கிங் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த ஆடியோ கிரிட்டு செக் பண்ணும்பொழுது இப்போ இதோட வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 18 வோல்ட் இருக்குது.
இதோட வாட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா ஷீட்டு படி 25 வோல்ட்டு ஒரு 25 வாட்ஸ் வந்து ஒரு சேனலுக்கு வெளியில் வரணும். ஸோ 25 வாட்ஸ் உள்ள ஒரு ஐசியை செக் பண்ணும் பொழுது நீங்கள் இப்போ இந்த சவுண்டு ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த சவுண்டு வர்றது உங்களுக்கு வாட்ஸ் அதிகமாக உள்ள பவர் ஆம்ப் எடுத்துக்கிறீங்க 5200 1943 இல்லை 5200 பேரு எஸ்டிகே மாடியூல் ஆம்பிளிஃபையர் எஸ்டிகே ஐசி செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சாதாரணமாக ஒரு நார்மலாக ஒரு 50 வாட்ஸ் ஊஃபர்லாம் வந்து வச்சு செக் பண்ணிங்கன்னா அது வந்து ஊஃபர் டேமேஜ் ஆகும். அதாவது ஊஃபரோ ஸ்பீக்கரோ ஏதோ ஒன்று அந்த பாக்ஸ்குள்ளார வச்சுருக்கிறது டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி செக்கிங்க்குன்னு தனியாக ஒரு ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன்லாம் வச்சுருப்பாங்க. அது வாட்ஸ் வந்து அதிகமானதாக இருக்கும். 200 வாட்ஸ் 300 வாட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பீக்கரையோ இல்லை ஒரு பழைய சப்பு பொறையோன்னா அந்த மாதிரி டெஸ்டிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 வாட்ஸ் ஒரு சேனல் உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த காமனை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு சைடை மட்டும் எடுத்து மாற்றி கொடுக்க போகிறேன். வயரை மாற்றிட்டேன், பவர் ஆன் பண்ணிட்டேன், இன்னொரு கிரிட் இதில் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம கிரிட்டு செக் பண்ணியிருக்கோம். இது எகைன் ஒரு தடவை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைனை செக் பண்ணுறேன். இந்த லைனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிரிட்டு செக் பண்ணுறேன். ஓகே ரைட். இப்போ அந்த கிரிட்டு வந்து உங்களுக்கு நல்லா வந்து சவுண்டு வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். சில சமயங்களில் இந்த கிரிட்டு செக் பண்ணும்பொழுது அவுட்புட்டு வராது. நீங்கள் இந்த மாதிரி டெஸ்டரையோ இல்லை திருப்புலையோ வச்சு நீங்கள் செக் பண்ணும் பொழுது சவுண்டு வராமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட்டில் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அது. இந்த மாதிரி இதை வைக்கும்பொழுது இந்த இதை வந்து இப்படி நீங்கள் இப்படி வைத்து பிடிச்சிக்கிட்டு இப்படி வச்சிங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்காது. அது கிரவுண்ட் வைக்கிற மாதிரி கொடுக்கணும். கையை இப்படி பிடிச்சி இப்படி வைக்கணும். லேசாக வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிட்டோட இதோட கிரிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருக்குது. இதோட கிரிட்டு கம்மியாக தான் இருக்குது. இந்த கூட கம்மி அப்படின்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதோடது அதிகமாகவும் இதோடது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைவாகவும் இருக்குது. இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கு குறைவாக இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இதில் இல்லை. இதை வந்து நீங்கள் ஃபோனில் வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறதுனால இதோட வித்தியாசங்கள் ஃபோனில் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் நேரில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியும். இதில் கம்மியாகவும் இதில் அதிகமாகவும் இருக்கிறது. இப்போ சுத்தமாகவே எதுவுமே வராது. இந்த மாதிரி வராமல் எதுவுமே வரல, ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டே வரல அப்படின்னா நீங்கள் சர்க்யூட்டை தான் செக் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு பவர் ஆம்பை முறையாக செக் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஸ்டெப்பு கொஞ்சம் சில முறைகளும் இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் போகும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறத திருப்பி சொல்லிடுறேன். பவர் சப்ளை கொடுக்க போகிறீங்க. ஸ்பீக்கர் அவுட்டில் வந்து ஸ்பீக்கரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறது. கிரிட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆடியோட பவர் ஆம்ப்ளிஃபையரை செக் பண்ணுறதுக்கான முறைகள். ரொம்ப எளிமையான மெத்தட் தான் இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா நம்மளோட அந்த ஸ்டூடியோ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.